ஐசிஏ அக்னி அப்போஸ்தலர் கிறிஸ்டியன் அசெம்பிளி ஒரு 25 வருடமாக ஒரு நல்ல தொடர்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு 25 என்னுடைய மினிஸ்ட்ரினா நான் 3வது தலைமுறை. எங்கள் தாத்தா அடுத்த தெய்வங்களுக்காக குறி சொல்லுவார், டான்ஸ் ஆடுவார். ரொம்ப அந்த 6/8 அடிக்கிறப்போ அப்படியே ஆடுவாராம். அந்த எங்கள் ஊர் ஒரு சின்ன குக்கிராமம், ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய கோயில். அங்கேருந்து பக்கத்தில் அங்கே என்ன பேசினாலும் எங்கள் வீடுகளில் கேட்கும். இரவு முழுதும் ஃபங்க்ஷன் நடக்கும். வில் பாட்டு அடிப்பாங்க. இந்த அடிக்கிறப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளேருந்து ஓடிடுவாராம். இந்த மிஷினரிகள் வந்த காலங்கள். எனக்கு 85 வயது. அதுக்குன்னு எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எங்களுடைய ஃபேமிலி, எங்கள் அம்மாவுடைய ஃபேமிலி. என் தாத்தா மட்டும் மனமாரில் ஒரு பேர் மகாலிங்கம். அப்போ இந்த டான்ஸை பார்த்து அந்த அடியை பார்த்து ஓடிடுவாராம். ரொம்ப நாள் அவர் போகக்கூடாது இன்னும் முடிவு பண்ணுவாராம், இந்த பண்டிகைக்கு போகக்கூடாதுன்னு. ஆனால் அங்கே அடித்த உடனே அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீட்டை அவருக்கு இழுத்து போயிடணும். அப்போது அவர் ரொம்ப தீவிரப்படுத்தி போக முடியல, இருக்க முடியல. அந்த அடி அவரை கொண்டு போயிடும். ஒரு வருடம் சொன்னாரா, பெரிய கட்டலாம், அந்த கட்டில் என்னை கெட்டி போட்டுருங்க, கட்டில் காலை 4க்கு நடுவுலையும் ஒரு 2 கை 2 காலையும் சேர்த்து கெட்டிடுங்க, நான் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி அட்வான்ஸாக கெட்டி போட்டாங்க. அந்த அடி அவர் எழுச்சி ஆடினாராம். அந்த ஒரு ஆளால் தூக்க முடியாத 5 பேர் சேர்ந்தால் 6 பேர் சேர்ந்தால் தான் அந்த கட்டில் தூக்க முடியும். அந்த கட்டில் அவர் ஒருத்தர் தூக்குவாராம், தூக்கி ஆடினாராம். அது போலியாக அதோட அந்த ஸ்பிரிட் அவரை விட்டு போயிடுச்சு. ஒரே நேரத்தில் ஒரு 100 கோழி ரத்தம், ஒரு 10 ஆட்டோடைய ரத்தம் அப்படி வலது கையில் ஆடை வாங்கி ஆடோட கழுத்தில் கடிப்பாராம். அந்த ரத்தத்தை அப்படியே உயிர் தூக்கி போட்டால் ஒரு 20 அடி உயர்த்தி போங்க. ஒரு ஆடோட இடம் 15 அடி இருக்கும். இந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தவர். கிறிஸ்தவ குடும்பமாக மாறிட்டாங்க. அதுக்கு முன்னே எங்கள் அம்மாவுடைய ஃபேமிலி அப்பா மாறிட்டார். இந்த அம்மா தாத்தா, அம்மாவுடைய அப்பா, அவங்களாம் அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க. ஸோ இது க்ளோஸ் ரிலேட்டிவ். அத்தனை தலைமுறையாக இருந்தாலும் நாங்கள் மெசேஜ் இந்த ஊழியத்தை தீவிரமாக படுத்தினது இப்போ கடந்த 30 வருஷம்தான். சென்னைக்கு 60 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நிறைவாகிருக்கோம். இப்போ 65 வயது, என்னுடைய 88 ஆண்டுகள் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னைக்கு நான், எங்களுடைய சகோதரர் ஒரு 60-62 ஆண்டுகள் ஆகிருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்வது கடந்த 30-35 வருடங்களாக தான். ஆரம்ப காலங்களிலேருந்தே அன்பு பாஸ்டர் எலிசாவோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஆண்டவர் தந்தார். இந்த பகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு சர்ச்சு தெரியல, அம்பேத்கர் மண்டபம், அதிலேருந்தே உங்களோடு ஒரு நல்ல தொடர்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய துணைவியார் இன்னும் நல்ல சிறப்பாக பண்ணுறாங்க. முந்தின ஆசீர்வாதத்தை காட்டிலும் பிந்தின ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்குங்கிற பிரகாரமாக அவரும் வளர்ந்துக்கிட்டே தான் இருந்தார் ஊழியத்தில். அம்மாவுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குது. அவருக்கு உறுதுணையாக அவருடைய மகன், மருமகள் இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. அவளை வாழ்த்துகிறேன். இங்கே அநேகருடைய முகம் எனக்கு தெரியும், நிறைய பேருடைய முகம் தெரியும். எப்பவுமே நான் வருஷத்தில் 1 முறை 2 முறை வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து யாராவது சொந்தக்காரங்க வரப்போ உங்கள் சர்ச்சுக்கு தான் அனுப்பிவிடுவேன். உங்கள் சர்ச்சு, பாலையா சர்ச்சு, தாசையா சர்ச்சு, இப்படி பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கெலாம் அனுப்பிவிடுவேன். எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல தொடர்பை தந்திருக்கிறார். உங்களுடைய ஜெபம் எனக்கு ஊழியத்திலையும் வாழ்க்கையிலும் நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கிறார். நாளுக்கு நாள் வளர்ச்சி தான். இன்றைக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான வேலையின் மத்தியில் அப்படியே வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா விட்டுட்டு வரலாம், நாளைக்கு எல்லாம் மிஷின் இருக்கிறாய்க்கும். அதனால் வேறு வழி இல்லை, போய் விட்டுட்டு வந்தேன். நாளைக்கு நல்லாயிருக்கும் அந்த இது. அப்படி ஒரு அனுபவத்தில் வந்துட்டேன். இவ்வகை விசுவாச ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்தார். 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்து அந்த மலையை விட்டு இறங்கி வர்றார். இறங்கி வரப்போ சாத்தான் வரான், இல்லைப்பா 40 நாள் நீ சாப்பிடல, பச்சை தண்ணி கூட பல்லில் படலை, 40 நாள் ஒரு தீவிரமான பாஸ்டிங். அதனால் அந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக இப்படி சொல்லுவோம், கடவுள் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்ல. ஆண்டுடைய வார்த்தை எனக்கு என்னது, ஆண்டுடைய வார்த்தை எனக்கு போகிறார். அடுத்து சொல்கிறாங்க, மேலேருந்து கீழே குதி,
உன் ஆண்டவர் தம்முடைய கைகளில் அவர் என்ன சொல்றாரு? தேவனாய கர்த்தரை அவர் என்ன பண்ணக்கூடாது? அடுத்து சொல்றா, இந்த உலகத்தை பாரு, மேலே போய் நின்று பாரு, எவ்வளோ பெரிய உலகம், இது எல்லாம் என்னுடையது. ஏன்னா அவங்ககிட்ட தான் காசு நிறையா இருக்குது. ஒரு கிறிஸ்தவனை அடிச்சிட்டேன்னு, ஒரு பாஸ்டர் அடிச்சிட்டேன், சர்வீஸ் நடக்கணும், சர்ச்சில் போய் கலெக்டாக பண்ணேன்னு ஃபோட்டோ எடுத்து தான் 10 லட்ச ரூபா குறைஞ்சது அனுப்புகிறாங்க. குறைஞ்சது 10 lakhs. அதுக்கிட்டே ஒரு கூட்டம் ரெடியாக இருக்காங்க. இவரை நான் அடித்தேன், ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பணும். அதை ஒரு எஃப்ஐஆர் போட வைக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில். எஃப்ஐஆர் போட்டால் அந்த பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டால் உடனே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டாலே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கோர்ட்டில் போய் தான் பெயில் எடுக்கணும். இப்போ பெயில் எடுக்க முடியல. யூபியில் ஏஎம்எஸில் 10 மிஸ்டரிகள் ஜெயிலில் இருக்காங்க, வெளியே வர முடியல. மகாராஷ்டிராவில் அதே மாதிரி தான் இருக்குது. நிறைய இடங்களில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. அப்போது அவன் சொல்கிறான், ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, சாத்தான்கிட்ட தான் பணமே இருக்குது. அந்த சாத்தான் சொல்கிறான். ஆனால் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என்னது எல்லாத்தையும் நீ வெறுத்துரு, தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும், அவரை மட்டும் நீ பாரு போதும், எனக்கு அவர் மட்டும். பொதுவாக ஜபத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதே மாதிரி மோசேயுடைய ஜபம் 40 நாட்கள் யாத்திராம் 24ஆம் அதிகாரத்தில் மலையில் போய் இருக்கிறார். அந்த மலையோட பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன தெரியல, அந்த மலையில் போய்னா மரம் செடி இருக்காது. நம்ம ஊரில் மலைனா என்ன இருக்கும்? மரம் இருக்கும், புல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மலையில் ஒன்றுமே இருக்காது. எதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அந்த கைடுகிட்ட கேட்டேன், எதுக்கு அந்த மலையில் ஒன்றுமே இல்லைன்னு. எங்கே மரம் செடி கொடியிலையோ அங்கே தண்ணி இல்லை, வாட்ரு இல்லை. வாட்ரு இல்லாதெல்லாம் அந்த உயிரினங்கள் வாழ முடியாது. மோசே 40 நாட்கள் இந்த இடம் இது தண்ணி இல்லாத இடத்துல, உயிரினங்கள் வாழ முடியாத இடம். பகலிலோ பயங்கரமான வெயில், சுட்டரிக்கிற வெயில், உடம்பு அப்படி எரியும் வெயில். இரவிலேயே பயங்கரமான குளிர். இவ்வளோ நேரத்தில் கண்ணு மட்டும்தான் தெரியணும், மற்றதெல்லாம் தெரிஞ்சால் குளிர், அவ்வளோ குளிர் இறக்கணும். அந்த இடத்துல 40 நாட்கள் ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு கீழே சின்ன குகை மாதிரி இருக்குது. அந்த குகையில் தான் உட்காந்துருக்குறாங்க. அந்த இடத்த காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அது சொல்கிற சரித்திரம் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சரித்திரம். இந்த இடத்துல மோசே இருந்தார். அந்த இடத்துல 40 நாட்கள் இருந்த பொழுது ஆண்டவருடைய தரிசனம் கிடைச்சிதான். அப்படி ஆண்டவர் போனார். ஆண்டவரை பார்க்க முடியலையா, அவர் முகத்தை மூடிக்கிட்டாராம். அந்த பவர் இவருக்கு முழுமையாக அவர் பிரைட் ஆகிட்டாராம், வெள்ளையாயிட்டாராம், முழுமையாகவே வெள்ளையாயிட்டாராம். மக்கள் எல்லாம் பார்க்குறப்ப சொன்னாங்களாம், கீழே இறங்கி வந்தாராம், நீ எங்களை பார்க்காத, என்னையால் உங்களை என்ன பண்ணணும்ல. அந்த 40 நாட்கள் ஜெபம், அதுதான் ஜெபம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன பண்ணுங்க? விசுவாசம், ஃபெய்த், ஹோப், நம்பிக்கை. கேட்டிருக்கேன், கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லியிருக்கேன், நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவார் எனக்கு தருவாங்கிற நம்பிக்கை. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுறப்போ 10 நாட்கள் பாஸ்டிங் கேட்டீங்க, இன்னும் 11 நாட்கள் நீங்கள் முடிக்கிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் ஒரு வெற்றியை தரும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு தரும் ஆண்டவர். இந்த ஜெபம் ரொம்ப வலிமை உள்ளது. ஆண்டவர் பொதுவாக ராம் முழுதும் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபம் பண்ணார், இருட்டோடையும் ஜெபம் பண்ணார். பவுலுடையில் தெசலோனிக்க திருச்சபைக்கு சொல்கிறப்போ 1 தெசலோனிக்க 5ஆம் அதிகாரத்தில் கண்டினியூ டு த ப்ரேயர், இது விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். குலோசியர் திருச்சபையில் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரேயர் எப்போவுமே ஜெபம் பண்ணணும். இந்த டைம் தான் ப்ரேயர் இல்லை. நீங்கள் நடந்துகிட்டு இருக்கப்போ, சாப்பாடு செய்கிறப்போ, வீட்டை பெருக்கிறப்போ, நடந்து ஏதோ வேலை செய்கிறப்ப தோற்றுற ஆண்டவரே தோற்றுற ஆண்டவரே நம்ம உள்ளத்தில் சொல்லிக்கிட்டு உங்களுடைய தேவையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ நிச்சயம் ஒரு ஹீலிங்கை கொடுக்கும் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை நிச்சயமாக வாழ்க்கையில் தரலாம். அந்த ஆண்டவர் நீங்கள் எப்பவுமே அவர் சொல்கிறாரு, எரேமியா 33:3 என்னை நோக்கி என்னை நோக்கி கூப்பிடு, என்னது? அப்போது நீ அறியாத மெட்டாதமான, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தர்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. கூப்பிட்ட நாளிலே 18:6 என்ன சொல்றாரு?
என் ஆலயத்தின் சத்தத்தை கேட்பேன். நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணுவார்? அவர் ரிசீவ் பண்ணுவார். கூப்பிட்ட நாளிலே பொதுவாக அந்த நேரத்தில் அது கிடைக்கலனாலும் அது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கிடைக்கல, ஆனால் நிச்சயமாக பின்னால் என்ன பண்ணும்? கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அதை அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய 65 வயது இப்போ நான் ஆகிட்டு 65 வயதில் இப்போ எனக்கு இன்னைக்கு நேற்று முந்தா நாள் கூட ஒரு பேரன் பிறந்திருக்கான். இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு போயிருக்கான். ஆனால் நேரே மீட்டிங் வந்து நான் அவனை பார்க்கல. பிறந்து 2 நாள் கழிச்சு தான் பார்க்க போனேன். என் மனைவிக்கு பெரிய போவோம். அப்போ கூட ஒரு மீட்டிங் போயிட்டேன். ஏன்னா அதை விட எனக்கு இது என்ன தோணுது, அதுதான் செகண்ட். அவர் அது இந்த வேலையை பார்த்துக்காரு, கவலைப்படாத. ஆண்டவரை நோக்கி நம்ம எப்பெல்லாம் கால் பண்ணுறோமோ அப்பெல்லாம் விடுதலை கொடுக்கணும் ஆண்டவர். எப்பெல்லாம் கூப்பிட்றோமோ, ஒருவேளை கூப்பிட்டு அவருக்கு எடுக்கலன்னா அதில் சில வேளையில் நம்ம ஜபங்கள் கேட்கப்படலை, அதுக்கு சில பதில் வரலன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக பதில் தர மாட்டோம். ஒரு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை நடந்துட்டு தான். சண்டையில் இந்தியா ஜெயிச்சிச்சு. ஆனால் ஜெயிச்ச பிறகு அந்த இடத்துல கொடியை நட்டணும். கொடிக்கு மட்டும் கொண்டு நம்முடைய தேசிய கொடியை அந்த இடத்துல ஏற்றணும். அப்போ தான் ஜெயிச்சுன்னு அர்த்தம். அவங்க படையில் தோத்துச்சு, பின்வாங்கிட்டாங்க. நம்ம கொடியை கொண்டே நாட்டணும். அந்த கேப்டன் கூப்பிட்டு நீ போய் இந்த கொடியை நாட்டணும் சோல்ஜிட்டு கொடுத்துடுறாரு சிப்பாயிட்ட. அவன் கொடியை எடுத்துகிட்டு போகிறப்ப அங்கேருந்து கன் AK-47 இடத்துல அடித்து சாகடிச்சிடறாங்க. 3 பேர் போகிறாங்க, 3 பேரையும் அவங்க சாகடிச்சிடறாங்க. கொடியை நாட்ட முடியல. அவங்க பின் வாங்கினாலும் நம்ம அதை வெற்றியின் அடையாளமாக இந்த கொடியை நாட்ட விடலை, அவங்க அடித்து சாகடிச்சிடறாங்க. 4வது ஒரு தம்பியை கூப்பிட்டு கொடியை கொண்டு போனாங்க. அவன் சொன்னான், இப்போ நான் போகல, 4 மணிக்கு போகிறேன்னா. டேய் இப்போ போகிறேன்னா, ஐயா தோற்றுறோம், 4 மணிக்கு நான் கொடியை நாட்டுறேன், கொடியை நாட்டிட்டு உயிரோடு திரும்ப வருவேன், நீங்கள் எதுக்குன்னுலாம் கேட்காதீங்க, 4 மணிக்கு தான் போகணும். ஏற்கனவே 3 பேர் செத்து போனான், 4வது ஆள் போக மாட்டான். ரொம்ப கம்பல் பண்ணாலும் பிரச்சனை ஆகிடும். கேப்டன் சரிப்பா 4 மணிக்கு போட்டாங்க. இவன் 4 மணிக்கு போகிறான், கொடி எடுத்துகிட்டு போகிறான். இவன் வழக்கம் போல் அங்கே வந்து அந்த AK-47 சுட்டுறாங்க. ஆனால் இவன் மேலே அந்த குண்டுகள் படலை. போகிறான், கொடியை கட்டி மேலே ஏற்றி கட்டிட்டு திரும்பி வந்துட்டான். என்னடா ஆச்சுன்னு கேட்டாங்க வந்தவங்க. அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அம்மா நான் மிலிட்ரிக்கு போகிறப்போ என்னை ஒரு வாக்குத்தத்தை சொல்லியிருக்காங்க, நீ எதை செஞ்சாலும் உனக்கு 3லேருந்து 4 மணி வரையும் உனக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், நான் முழங்காலில் நின்றுக்கிட்டே இருக்கேன், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், அப்போ எனக்கு வெற்றியை தருவாரா, இன்னும் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்காங்க, அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டேன்னா இன்னைக்கு என்ன பண்ணுறேன், ஆண்டவர் வெற்றியை தர்றேன். அதுதான் தாவீது சொன்னார், நீ பட்டயத்தோடு ஆனால் நான் இயேசுவின் நாமம், என் தேவனுடைய நாமத்தினால வர்றேன், அவருடைய நாமம் என்னோடு இருக்கு. அந்த நாமம் நம்மோடு இருக்கவரை நம்மளை என்ன பண்ண முடியாது யாரும். ஏன்னா சங்கீதம் 24:1 சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 50:17 வானமும் பூமியும் என்னுடையதுங்கிறாரு. சங்கீதம் 33:9 சொல்றாரு, அவர் சொல்ல ஆகும், என்னை என்று ஒன்று உனக்கு. மத்தேயு 28:15 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமார பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம். இன்னைக்கு இடியோன் மணி ஒருத்தர் வந்தார், சொன்னார், அவர் அந்த பழவேற்காடு பொன்னேரி பகுதியில் கொஞ்சம் தீவிரவாதிகள் அதிகம். பொன்னேரி பழவேற்காடு குண்டிப்பூண்டிலையும் அதிகம், ஊத்துக்கோட்டையிலையும் அதிகம் தீவிரவாதிகள், கிறிஸ்தவத்துக்கு எதிரான தீவிரவாதிகள். இவங்க ஒரு கிராமத்துக்கு போகிறாங்களாம். ஒரு கிராமத்துக்கு போய் பைபிள் கொடுக்க போய்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தா ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி ஒரு கூட்டத்தை வர வச்சுட்டான். ஒரு 10 பைக்கு இவங்களை ஃபாலோ பண்ணுது. இவங்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் எப்படி மாதம் ஒரு அடி வாங்குவார் இந்த வீடியோ எங்கேயாவது இடத்துல அடிப்பாங்க. அதுதான் ஊழியக்காரர் போகிறப்போ சிலுவையை போடுறோம். சிலுவை என்பது மரணம், ரெடியாக இருக்கணும் அதுக்கு அடி வாங்க. அவர் அப்படி போகிறப்போ அந்த கூட்டம் மடக்குது. அவர் போகிறப்போ அந்த கூட்டம் மடக்கி அவங்கள தொல்லை பண்ண போது பெரிய கூட்டம் வந்துட்டான். ஒரு அந்த பிரிட்ஜி, அந்த ஏதோ ஒரு பிரிட்ஜ் பொன்னேரியிலேருந்து பழவேற்காடு போகிறது ஒரு பிரிட்ஜி சொல்கிறார். என்ன செய்யுதுன்னு தெரியலையா,
திடீர்னு ஒரு கருமேகம் வந்துதான், சரியான மழை வந்துச்சா. 30 நிமிஷம் மழைன்னா அப்படி ஒரு மழையா, யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அவங்க அந்த மலையில் அப்படியே போயிட்டு நம்ம ஐயா அம்மா இங்கே உள்ள மாதிரி ஒரு சர்ச்சில் சாப்பாடு அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க சர்ச்சுக்குள்ளே போகவும் மழை நின்றுட்டான். அவர் சொல்கிறாரு, அதை சொல்கிறாரு மத்தேயு 28:15, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியினால் ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு புரியுங்கள், நான் உங்களோடு வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு, என்னை இல்லாமல் ஒன்று என்ன நடக்காது. நானே ரட்சகர், அவர் ஒருத்தர் தான் ரட்சகர், வேற யாருமே அவரை மிஞ்சி ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் சொல்லிட்டா சொன்னதான் நடக்காது. 2 வருஷத்துக்கு மேலே கிராமத்துக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தோம். என்னுடைய துணைவியாருடைய ஊர் 95 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள், 5 விழுக்காடு 100, மொத்தம் 500 குடும்பம். 500 குடும்பத்தில் 10 குடும்பம் தான் கிறிஸ்தவர்கள் அல்லாத குடும்பம். அதில் ஒரு மனுஷன் காசுக்கு ஆசைப்பட்டு சர்ச்சை பக்கத்தை விட்டு இன்னொரு அந்த மதத்துக்கு விட்டுட்டு போயிட்டான். அதிகமாக காசு கொடுக்குறாங்க. அவங்க இந்த பண்டிகை 3 நாள் சிறப்பாக நடக்கும். அந்த நேரத்தில் அவங்க பண்டிகை கரெக்டாக அந்த பண்டிகை அன்னைக்கு அவங்க அங்கே அந்த இடத்துல இன்னும் தொல்லப்படுறாங்க, அடிக்கிறாங்க. எனக்கு மைக் கொடுத்துருக்கு, சென்னையிலேருந்து போயிருக்கேன், மெசேஜ் ஆரம்பிச்சிருக்கு, பவர்ஃபுல்லாக அடிக்கிறாங்க. நானும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கே வல்லாரெல்லாம் தோற்றம். அவரை நம்புகிற மக்கள் ஒரு காலம் முழு இதயத்தோடு முழு ஆத்துனாங்க. அதுதான் இன்னைக்கு அந்த அனுப்புகிற நோட்டீஸில் குரூப்பில் நோட்டீஸ் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. தானியேலின் காரியம் வேகமாய் மாறிடுச்சு. தானியேல் 6:28 சீரும் சிறப்புமாக இருந்தார். சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு போகிறப்போ என்னடி சீர் கொண்டு வரணும்னு கேட்குறாங்களே. குக்கரு, அடுப்பு, இட்லிக்கு சட்டி, கட்லு, பீரோ, கிரைண்டரு, இன்னும் என்னதெல்லாம் இருக்குது எல்லாம், அதுதான் சீர். எல்லாம் எங்கள் அம்மா கொடுத்து விட்டுட்டாங்க. எல்லாமே எங்கள் அம்மா வசதிக்கு தகுந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒன்று குறை இருக்கும். அதுதான் சீர். சிறப்பான வாழ்வு. ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்தாங்க, ஜெபிக்கிற மாப்பிள்ளையாக பார்த்தாங்க. அந்த ஈசாக்கு பொண்ணு யார், ரெபேக்கால் ஜெபம் பண்ணுறப்போ என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா 4 பெண்கள் ஜெபம் பண்ணாங்களாம். வாலிப பிள்ளையும் மாப்பிள்ளைக்காக. ஒரு பிள்ளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒன்று ஜெபம் பண்ணிச்சான், ஒரு பிள்ளை பணக்கார மாப்பிள்ளை ஒன்று ஜெபம் பண்ணிச்சான், ஒரு பிள்ளை அழகான மாப்பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணிச்சான். ஆனால் ராகேல் ஜெபம் பண்ணுறதுன்னா ஜெபிக்கிற மாப்பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணாங்க. அந்த இது பைபிளில் இல்லாத ஒரு சரித்திரம். 4 பேரும் அந்த தண்ணி கிணத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். தண்ணி எடுக்க கிணத்துக்கு ஒன்று வைக்கணும், வீட்டுக்குள்ளே டேப்பு, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. இப்போ வந்து அட்வான்ஸ் ஆச்சு, இப்போயே வீட்டில் வந்து வாங்கி போயிடுறாங்க. இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மாறிடுச்சு. இன்னும் அப்படி இல்லை, எல்லாமே பப்ளிக் கிணத்துல போய் தண்ணி எடுக்கணும். பப்ளிக் டாய்லெட் இருந்துச்சு, இது அன்றைக்கி பப்ளிக் டாய்லெட் தான், பப்ளிக் தான் கிணறு, ஒரே கிணறு, அந்த கிணத்துல தான் போய் தண்ணி எடுக்கணும். அங்கே தான் வாலிப பிள்ளைகள் பேசிடுவாங்க, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த காலங்களில் அது 5000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் ஒரு சரித்திரம். அவன் அங்கே போய் ஜோம் பண்ணாலாம், எனக்கு யார் வேணும், ஜெபிக்கிறவன். வேதத்தில் தப்பு பண்ணாத ஒரே ஆம்பளை ஈசாக்கு பண்ணணும். எல்லாருமே 2-3 வச்சுருந்தோம். இவன் ஒருத்தர் தான் ஒரிஜினலாக இருந்தான் ஈசாக்கு. ஏன்னா ஜெபிக்கிற ஒரு மனிதன். இதுதான் சிறப்பான வாழ்க்கை. அந்த ஜெபம் வெற்றியின் வாழ்வு. அதுதான் தானியேல் சொல்றாரு, சிறப்பு ஜெபம் உண்டான். நீங்க ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோடு கேட்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாரு. இதை சொல்றப்போ ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம். கப்பல் பயணங்கிறது இப்போ இங்கேருந்து அந்தமான் போகிறோன்னா 1.5 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் கொண்டு விட்டுருவாங்க. 1.5 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் ஃப்ளைட்டு. ஷிப்பில் போனால் 5 நாள். எத்தனை நாள்? 5 நாள். இங்கேருந்து 55 நிமிஷம் தான் ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில். ஷிப்பில் போனீங்கன்னா 2 நாள். வெறும் 22 கிலோமீட்டர் தான். ஆனால் அது அவ்வளோ தூரம் ஷிப்பு.
நின்றும் காற்று இப்படிலாம் பல தொல்லைகள் இருக்குது. அப்படி ஷிப்பில் 90 நாட்கள் பயணப்பட்டு போனாங்களாம். ஒருத்தர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அங்கே கூப்பிட்டு ஒருத்தர் இதே மாதிரி மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, கடவுள் உங்களுக்கு தருவார், ஆண்டவர் உங்களுக்கு தருவாருன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. அதில் ஒரு வில்லங்க ஒன்று வந்துச்சு. அந்த வில்லங்க அது எப்படியே தருவார், அது எப்படியே தருவார், அந்த வில்லங்க சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் இந்த அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, கடவுள் நிச்சயமாக நமக்கு தருவார் சொல்லிச்சான். அந்த ஆள் கிண்டல் பண்ணாராம் மில்ட்ரிக்காக. ஒரு நாள் அவர் மெசேஜ் கொடுக்குறப்பவே இந்த அம்மா அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கும் கப்பலில், 1000 பேர் பிரயாணம் பண்ணுவாங்க, 1000 பேர் 1500 பேர் ஒரு ட்ரெயினில் போகிற அளவுக்கு போவாங்க. இந்த அம்மா அப்படியே டேபிளில் படுத்து தூங்கிட்டான். தூங்குறப்போ அந்த அம்மா வீட்டில் ஜோம் பண்ணிடலாம், கமலா ஆரஞ்சு சாப்பிடணும் போல தோணுது, கமலா ஆரஞ்சு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த தோல் ஈஸியாக வரும், அந்த நல்ல சீசனத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கமலா ஆரஞ்சு உரிக்கிறதுக்கு ஈஸி, தோல் எடுக்கிறது ஈஸி, நல்ல டேஸ்ட், கமலா ஆரஞ்சு வேணும்னு கப்பலில் ஜோம் பண்ணிச்சு. தண்ணிக்குள்ளே இறங்கி போய் 90 பயணத்தில் எங்கே கமலா ஆரஞ்சு வாங்க. அந்த அம்மாவுக்கு வேறு எதுக்கு கம்மல் கேட்கல ஆசை, செயின் கேட்கல, பவீடு கேட்கல, கமலா ஆரஞ்சு கேட்டுச்சான். கேட்டுக்கிட்டே இப்படி தூங்கினா கையை இப்படி நீட்டிக்கிட்டே இருந்தான். முடிச்சு பார்த்தா கையில் கமலா ஆரஞ்சு. எவரோ ஒருத்தர் கமலா ஆரஞ்சு கொண்டு வந்து சாப்பிட்டு ஒரு பழத்தை அந்த அவர் கையில் வச்சு போயிட்டார். இதுதான் ஜெபத்துடைய வல்லமை. நீங்கள் ஜெபியில் 10 நாட்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ உண்மையாக என்ன அவர் சொல்கிறாரு, தானியேல் எப்போதுமே ஒரு உண்மையுள்ள மனிதன். காந்தியடிகள் சொல்கிறப்போ கடவுள் சொல்கிறவன் உண்மை இல்லை, உண்மையை சொல்கிறது தான் கடவுள், உண்மைதான் கடவுள்ங்கிறார். இப்படி கடவுள் இருப்பார், ஜீசஸ் இப்படி தாடி வச்சுருப்பாரு, இப்படி கண் இருக்கும், இப்படி முடி இருக்கும், இல்லை இப்படிலாம், அதெல்லாம் கடவுள் இல்லை. வேதத்தின்படி வார்த்தையும் உண்மையும் தான் கடவுள். அதைத்தான் காந்தி உண்மைதான் கடவுள், கடவுள் உண்மை, உண்மைதான் கடவுள். அந்த உண்மை தானியேல் தெரிஞ்சு ஒரு வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா அந்த உண்மை நம்ம லைஃப்பில் இருக்கணும். என் வாழ்க்கையில் உண்மை இருக்கிறப்போ ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த எப்படி உண்மை இருக்குது பாருங்க. அவர் தானியேல் 6:4 பார்க்குறப்போ அவன் உண்மையுள்ள மனிதன் என்று தான் அவரை கூட்டிகிட்டு போகிறார். தானியேல் திருப்பிக்கோங்க, 6:4 வாசிங்க. அவர் எப்படி இருந்தாரு? இந்த சமூகம் நம்மளை எப்படியோ கீழே தள்ளுன்னு நினைக்குது. சமூகம் நம்ம மேலே பொய் சொல்லுது, நம்மை ஏமாத்தோன்னு நினைக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம உண்மையாக இருக்கிறப்ப என்ன பண்ண முடியாது இல்லையா? யாருமே தொட முடியாது. அவர் என்ன உன்னை தொடுகிறவன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் மலைகள் விலகலாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை எனக்கு பண்ணியிருக்கிறார். ஏசாயா 43:5. இங்கே 31 டிசம்பர் 31 மெசேஜ் முடிச்சு ஜனவரி 1 ஒரு சர்ச்சில் போய் மெசேஜ் கொடுக்குறப்ப எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம், நீ தண்ணீர்களை கிடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஏசாயா 43:5 எனக்கு வந்துச்சு. அதன்படி ஆண்டவர் இதுவரை 11 மாதங்களில் 10 நாட்களை முடிக்க போற எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நீ ஆறுகளை கடக்கிறப்ப உன்னோடு இருப்பேங்கிற. 15 நாளைக்கு முன்னால் எங்களுடைய கம்பெனியில் ஒரு பவர் கரண்ட் எரியுது. இங்கே எரிகிறது, அது பின்னால் கீபோர்டு பக்கத்தில் அடிக்குது, டமான் வெடிக்குது. அந்த தீ அணைக்கிற மிஷின் வச்சு நாங்கள் அணைக்க முடியல, பக்கத்தில் போக முடியல, அணையவே இல்லை, வெடிக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 50 கிலோ சிலிண்டரு, 30-40 சிலிண்டர் இருக்குது, கேஸ் சிலிண்டர் போய்கிட்டு இருக்கு. அங்கே ஒர்க்குக்கு சிலிண்டரில் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எளிதில் தீ பிடிக்கக்கூடிய பஞ்சு, ஒரு பொடி பொட்டிச்சுன்னா விருதுன்னு அணைக்கவே முடியாது. சாக்கு, கோணி, பிளாஸ்டிக்கு,
ஆனால் அந்த தீ இந்த இடத்துலேருந்து அதுலேருந்து அந்த இடத்த விட்டது எங்கேயுமே என்ன பண்ணலை. 2 மீட்ரு எங்கே இருக்குன்னே தெரியல, மீட்டரே நாங்கள் பார்க்கல. அந்த கதவு வந்து இரும்பு கதவு உருகிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்பயுமே அவர் என்ன பண்ணுறதில்ல, கைவிடுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும். அதுதான் சங்கீதம் 143:8 சொல்கிறாரு, அதிகாலை உன் கிருபையை கேட்கப்படும், உம்மை நம்பியிருக்கிறேன். என்ன சொல்றாரு, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய விடை எனக்கு என் ஆத்துமா இவ்விடத்தில் உயர்த்துகிறேன். இதுதான் ஜெபத்துடைய வல்லமை. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவார். ஒரு 1ஆம் தேதி ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணாமல் ஆரம்பிக்க மாட்டான். எங்கள் வாழ்க்கை ஜெபத்தோடு போய்கிட்டு இருக்கோம். என்ன அருமையான அற்புதமான ஒரு ஆச்சரியமான சாட்சி தெரியுமா? இந்த நீ தண்ணீர்களை கடக்கிறப்ப யாரோடு இருக்கிறாரு, அவனுக்கு விரோதமாக உருவாக்குறாங்கன்னா பிரதானிகள். அவன் கூட இருக்கிறவன் ஈக்குவல் பார்த்துதான் சொல்கிறான், இவனை கவுத்துணும், வெட்டணும், குத்தணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன்கிட்ட என்ன இருந்துச்சு, ட்ரூத், உண்மை. அந்த உண்மை என்பது வேலை கிடைச்சா முதல் சம்பளத்தை காணிக்க கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணணும், கொடுத்துடணும். தசமம் பார்த்து என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். மாமியாருக்கு என்ன பண்ணணும், சோறு போட்டுடணும். நீ 4 பசங்க, நான் 1 மாதம் நீ 1 மாதம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வாடகை என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். உன்னை இருக்கோ இல்லையோ அந்த அம்மா வாடகை வாங்கி தான் சாப்பிடணும். அந்த அம்மாவுடைய நிலைமை தண்டல் வாங்குறப்ப ஐயா கொடுங்கன்னு வாங்குகிறோம். தண்டல் தான், வட்டி அதிகம்தான், நல்லா தெரியும். வாங்குறதில்ல, வாங்கின மாதிரி என்ன பண்ணிடணும், ஏடிஎம் கார்டு நல்லா இருக்குன்னு சொயின் பண்ணி சாண்ட்விட்சு அப்புறம் இந்த சிக்கன் வெட்டி கொடுக்காங்க. எல்லாம் ஏமாத்துறதுக்கு அதை வச்சுட்டு அதை காட்டோன்னே அப்படி ஃபோன் அடித்தோடனே அது போயிடுது. 10 ரூபா 20 ரூபா கூட, அது கூட கடன் வாங்கிடுறோம். ஆனால் வாங்கின பிறகு என்ன பண்ணிக்கணும், ஏன் ஏடிஎம் கார்டு இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது, பொய் அட்ரஸ் கொடுக்க இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. இதுதான் ஒன்று. சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கியாச்சுலாங்க, தர்றேங்க மெதுவாக, இப்போ இல்லையேங்க, என்னென்ன வச்சுக்கிட்டாங்க இல்லைங்கிற இப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்னா கூட இருக்கவன் என்னவோ கல்வி தூக்கி சர்ச்சைக்கு போயிடுறாயா, அங்கே ஒழிச்சுட்டுனா அவன் ஆட்டத்தை பார்த்துனா லெலியான்னு குதிக்குது. இங்கே வந்து என்ன ஆட்டம் ஆடுறா பாடுறா சொல்லுவாங்க. அப்போ அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம நிகழ் வாழ்வில் நாம் உண்மையுள்ள மக்களாய் மாற வேண்டும். தானியேலுக்கு அந்த உண்மை இல்லாததான் அவன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் மாறிச்சு. அவனை சொல்றான், டேய் அப்போ எப்படியாவது அவனை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ராஜாட்ட போய் சொல்றான், ராஜாவே நீ நல்லவர் நல்லவர், நாங்கள் உண்மை மட்டும் ஆராதிக்க போகிறோம். ராஜா உடனே போய் ஓகேட்டார், சரிட்டார். ஆனால் தானியேல் என்ன சொன்னார், சரி இந்த டைமிங் வந்தோடனே மேல் மொட்டை மாடிக்கு போனார், முட்டி போட்டார், கோபுரத்தை நோக்கி பார்த்தாரு, சர்ச்சில் இருக்க கோபுரத்தை நோக்கி பார்த்தாரு, கையை நோக்கி தகப்பனேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதே ராஜாவிற்கா பாசிங் இருக்கிறார். இவரை வந்து சொல்லணும்னா இவர் ஜெயிலில் போட்டோம்னா ராஜா ராத்திரி ஃபுல்லாக சாப்பிடல, பாசிங் இருந்தார். வசனம் இருக்கு, ராத்திரி வந்து அவர் உணவு இல்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ராம் முழுதும் என்ன பண்ணல அவரு, இதுக்கு பேர் என்னது, பாசிங். கீத வாத்தியம் வரல, துக்கமாக இருக்கிறார். திருப்பி வந்துக்கிறார், தானியேலே நீ ஆராதிக்கிற ஆண்டவனை அவருக்கு தெரிஞ்ச ஒரு உயிருள்ள ஆண்டவர், ஆனால் கூட இருக்க போட்டு கொடுப்பான். அதுக்கு மேலே நம்ம ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். எப்படி 125 அடி மாடி கோபுரம் கட்டுறப்போ அந்த ட்ரெயின் மேலே 120 அடி 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் மெட்ரோ ட்ரெயின் போகுது. சைதாப்பட்டத்தாங்க அந்த பாலம் என்ன பண்ணலை, ஆடலை. 120 கிலோ ஸ்பீடில் போகுது. அந்த பாலம் ஆடலை. ஏன்னா அவ்வளோ தூரம் கீழே என்ன பண்ணியிருக்காங்க,
தோண்டி பெரிய பெரிய ராடு வச்சு கெட்டி கொடுத்தாங்க. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், திடமான அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் ஆண்டவரோடு இருக்கிறப்போ என்ன பண்ண முடியாது, அவரு தொட்டு பார்க்க முடியாது, அசைக்க முடியாது. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர், அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருந்தாரா? இருந்தாரியா? ஏன்னா அவர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர், அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒரு ஐயனுடைய மிஷனரி இவ்வாறு சொல்றார். ஒரு ஊர்ல இருந்து அவரை மாற்றிட்டாங்க. ஒரிசாவோ யூபியோ ரொம்ப தூரம். அங்கே போய் வீடு கேட்குறாரு. யாருமே வீடு கொடுக்க, ஒருத்தர் கூட கிறிஸ்டின் இல்லை. கிறிஸ்டினுக்கு தான் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கல. ரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஜாமான இறக்கி வச்சுட்டு தன் 2 சின்ன பிள்ளைகள் மனைவியோடு வீடு தேடி அலையில. ஒருத்தர் மட்டும் வீடு கொடுக்குறாரு. அந்த வீடு 3000 ரூபா வாடகை. இப்போ உங்கள் ஏரியாவில் இவ்வளோ தான் வாடகை ஒரு மின்னியம் இருக்குது. 3 மடங்கு அங்கேயே சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு இவ்வளோ தான் எங்கள் மிஷனில் தர்றாங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. இப்போ நான் தற்சமயம் ரோடில் உட்காந்துருக்கேன், 2 பிள்ளைகளோட, குளிர், பயங்கரமான குளிர், ஜூன் மாதம். தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. இல்லை, தர முடியாது. ஆனால் இவ்வளோ வாடகையும் 3 ரூபா வாடகையும் 10 ரூபாங்கிறாங்க. 1 மாதத்தில் காலி பண்ணிடுங்க. அதுக்குள்ளே நீ வேறு வீடு என்ன பண்ணிட்டோம், உனக்கு கொடுத்தா இங்கே இருக்கவே நீ அடிப்பான், கொடுக்க மாட்டோங்கிறாங்க. சரியான அந்த 1 மாதம் ஆண்டவர் பார்த்து கொள்வார்கள் நம்பிக்கையோடு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவங்க சொன்ன தேதி 13ஆம் தேதி, 12ஆம் தேதி வரை சாவியை கொடுக்கணும். சாவியை கொடுத்தோன்னா அவங்க கேட்குறாங்க, அப்பா வீடு கிடைக்கலங்க, காலி பண்ணுற. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னது? 1 மாதம் முடிஞ்சிக்கல. வீடே இல்லாமல் இருந்த எனக்கு வீடு கொடுத்தீங்க, வாக்குறுதி 1 மாதம். ஒன்று, எனக்கு என்னுடைய மிஷன்லேருந்து 2000 ரூபா வாடகை, ஆனால் நான் 6000 ரூபா வாடகை கொடுக்குறேன், சம்பளத்தில் 4000 ரூபா கொடுக்குறேன். ஒன்று, கொடுத்த வாக்குறுதி, 2வது என்னால் முடியாத நேரம் காலி பண்ணிக்கிறேன். அப்போது அந்த வீட்டுக்காரங்க ஒரு 1000 ரூபா வாடகை குறைச்சி, பரவாயில்ல 1000 ரூபா கம்மியாக கொடுக்குதுன்ட்டாங்க. வீட்டிலேருந்து பாடினாரு, ஜோம் பண்ணேன். அங்கேருந்து தீவிரவாதிகள் வந்தாங்க. தீவிரவாதிகள் அடித்தாங்க, அவரை மிதித்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனோன்னா அடி வாங்குறாரு. அடி வாங்கிட்டு ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுன்னா, இல்லை நான் கொடுக்க மாட்டேங்க, அவங்க அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்களுக்கு விரோதமாக நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன்ட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த ஹோம்ஸ் ஓனர் சிபிஐ ஆஃபீஸர், அது இவருக்கு தெரியாது. அவர் அந்த ஊரில் இல்லை, வெளியூரில் இருக்கார், டெல்லியில். அவர் ஃபோன் பண்ணி, ஏன்ப்பா என்னை யாரோ அடித்தாங்களாவே, ரிப்போர்ட் கொடுத்தியா அவங்களுக்கு? இல்லை சார். எதுக்கு கொடுப்பேன்? இல்லையே, உனக்கு ஒரு தினத்தில் அழிஞ்சா மன்னிச்சார் இயேசு. அவர் ஒரே இடத்துல அடித்தார். யாருன்னா சரியாக வேலை செய்யாதவனும் தூக்கி கடலில் போட்டார், சரியாக ஜோம் பண்ணவனும் தூக்கி கடலில் போட்டார். கடலில் அதுங்க தான் ரட்சிப்பு இல்லை. அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாதவனுக்குலாம் அடி. 5 தாளந்து வாங்கினவனுக்கு உத்தம உண்மையை ஊழியக்காரனார். ஆனால் 1 தாளந்து வாங்க வேலை செய்யலை, அவங்க தூக்கி என்ன பண்ணார், நெருப்பில் போடுறான்ட்டு. மற்றவங்கெல்லாம் ஒரு மைல் தூரம் வாங்கணும்னா 2 மைல் தான் வேணுங்க. நான் அவங்கள ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன். இல்லை, நீ போய் நான் சொல்கிறேன் கொடு. வேறு வழியில் இந்த ஹவுஸ் ரிப்போர்ட் கொடுத்தா, அந்த அடித்த மக்களை அந்த ஆய்வாளர் அழைச்சி மன்னிப்பில் எழுதி வந்தாராம். அந்த தீவிரவாதிகள் வாழும் ஊரில் அத்தனை பேரும் மன்னிப்பு எழுதி விட்டாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் 120 பேருக்கு ஞானஸ்தானம் இருக்கு. ஒரு கிறிஸ்தவன் இல்லாத இடத்துல 120 பேருக்கு ஞானஸ்தானம் இருக்காங்க. உண்மையுள்ள மனிதன். இதுதான் தானியேல சிங்கத்தை கெவில தூக்கி போட்ட பிறகு உள்ள 3 நாள் சாப்பிடல, 3 நாள் உள்ள இருக்கிறார். இப்போ பீஸாக இருக்கார். ஆனால் தானியேல் வெளியே வந்தோடனே எவனை தூக்கி போட்டாலும், எவன் குற்றம் சுமத்தாலும், அந்த பிரதானியில் உள்ள அனுப்புனா 1 நிமிஷத்தில் எலும்புலாம் பீஸ் ஆகிட்டா அந்த சிங்கங்கள். இதுதான் நீங்கள் நானும் மாறாதிக்க மாட்டேன். அதுதான் தானியேலுடைய ஜெபத்தின் வல்லமை. என்னுடைய ஜெபம் கேட்கப்படல, என்ற எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது. என் ஜெபம் கேட்கப்படலை, எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் ஜெபத்தின் வல்லமை. நீங்க ஜெபிக்கிறப்போ உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்தவித ஆயுதமும் உங்களுக்கு முன்னால வாய்க்காது. ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிறப்ப அந்த ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர் கடவுள். அவர் கேட்டு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே இந்த 21 நாட்கள் முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர், ஒரு அடையாளத்தை கொடுக்கும் ஆண்டவர். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இயேசுவின் நாமம் 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 இயேசுவின் நாமம் சிறப்புமாக தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. அந்த ஜெயமான வாழ்க்கை எனக்கு வேலை தகப்பன. எத்தனையோ நான் கடவுளை தேடி போனப்பா, எவ்வளோ புனிதத்தலங்களுக்கு கடந்து போனப்பா, என் வாழ்க்கையில் அமைதி இல்லை. ஆனால் உன்னுடைய பாதத்தில் வந்தபோது எனக்கு ஒரு அமைதி கிடைச்சது தகப்பன, ஒரு சமாதானம் கிடைச்சது தகப்பன. ஆனால் வாழ்க்கையில் வெற்றி இல்லாத வாழ்வா இருக்குப்பா. ஒரு வெற்றியின் வாழ்வை நீர் எனக்கு தரப்போற தயவுக்கா கூட வெற்றியின் வாழ்வு, அந்த வெற்றியின் வாழ்வு இல்லாத காரணத்திற்கு இந்த உண்மை குறைவு தகப்பனே, அந்த உண்மை தன்மையை, அந்த ட்ரூத், அந்த ஃபெய்த்ஃபுல் எனக்கு தாங்க தகப்பனே, அந்த சின்சியாரிட்டி எனக்கு தாங்க தகப்பனே. உம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ள மனிதனாய் இதோ என் சகோதரிட்ட வாங்கின நகையை திரும்ப கொடுக்கலப்பா, அதுதான் என் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் எனக்கு உணர்த்திருக்கீங்க தகப்பனே. என் நண்பர்கிட்ட வாங்கின பணத்தை நான் திரும்பி கொடுக்கல, அதுதான் எனக்கு உள்ள கஷ்டம் சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஒரு விசை கூட உங்களுடைய பிரசனம் உங்களுடைய வழியிடத்தில் எங்களோடு வரட்டும் தகப்பனே. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்ப்பா, இதை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்போதும் சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் தோற்றம் செலுத்துங்கள். நம்முடைய தோற்றம் செலுத்த வந்துட்டேன் தகப்பனே. எனக்கு ஒரு புது வாழ்வு, புது வல்லமை, புது அபிஷேகம் நீர் எனக்கு தரப்போற தயவுக்காக கூட நன்றி 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 தகப்பனே. ஒரு விஷயம் கூட இந்த அக்கினி அப்போஸ்தலர் திருச்சபை மக்களாகிய எங்களை நீங்க பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. திருச்சபையுடைய பாசு குடும்பங்கள், திருச்சபையுடைய வாலிப பிள்ளைகள், திருச்சபையுடைய சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு மத்தியிலும் உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய விடுதலையின் கரம் இறங்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிரச்சனை இருக்கட்டும். இந்த நோக்கத்தோடு நாங்கள் பாஸ்டிங் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் தகப்பனே. இந்த பாஸ்டிங் முடிகிற நாளில் நான் சாட்சி சொல்லணும். தேவன் என்னை சந்தித்தார், தேவன் என்னை பிளஸ் பண்ணார், சாட்சி சொல்லணும். ஆசீர்வதிங்கப்பா. மீட்பு இயேசு மூலம் ஜெபத்தையும் அன்பின் தகப்பனே. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை